தூபம் காட்டின கலகக்காரர். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்குச் சொல். அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின. தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலெயாசார் சுட்டெரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராகைப் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயைக் கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கோராகின் கூட்டத்தார் 250 பேர் தங்கள் தூப கலசங்களோடு நிற்கிறார்கள். அவைகளில் அக்கினியும் தூப வர்க்கமும் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தூபம் காட்டுவது ஆசாரியருடைய ஊழியம். கோராகின் கூட்டத்தாரோ லேவியர்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்டும் ஊழியம் நியமிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்வதே இவர்கள் வேலை. ஆனாலும் கோராகின் கூட்டத்தார் தங்களை ஆசாரியர்களைப் போல பாவித்து அவர்களும் தங்களுடைய தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்களுடைய தூப கலசங்களில் அக்கினியும் தூப வர்க்கமும் போடப்பட்டிருக்கிறது. கோராகின் கூட்டத்தார் கர்த்தருக்கு தூபம் காட்ட ஆயத்தமாயிருக்கிறார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போடுகிறது. கர்த்தருடைய கோபத்தினால் கோராகின் கூட்டத்தார் செத்து போகிறார்கள். 250 பேர் தூபம் காட்டுகிறார்கள். இவர்களை பூமி விழுங்கி போடவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி 250 பேரையும் பட்சித்து போடுகிறது. 3ஆம் முறையாக கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்பி கலகக்காரர்களை அழித்து போடுகிறார். கர்த்தருக்கு அந்நிய அக்கினியால் தூபம் காட்டின ஆரோனின் குமாரரில் 2 கர்த்தருடைய அக்கினி ஏற்கனவே பட்சித்து போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த தண்டனை புதுமையானது அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். நமக்கு நியமிக்கப்படாத ஊழியத்தை நாம் செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தர். அவர் எரிச்சலுள்ள தேவன். கர்த்தருடைய நியமனங்கள் அனைத்தும் பரிசுத்தமானவை. கர்த்தருடைய நியமங்களை மாற்றுவதற்கோ அதை நீக்குவதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய காரியங்களில் தலையிடுவதற்கு நமக்கு உரிமையும் இல்லை. கர்த்தர் கோராகுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் தம்முடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யும் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் லேவியர்கள். லேவியரின் ஊழியம் கனமுள்ளது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து லேவியரை தமக்காக வேறு பிரித்து அவர்களை கனம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிவிடைகளில் லேவியர்கள் திருப்தியோடு இருக்க வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டிய பணிவிடை ஊழியங்களை அவர்கள் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடை ஊழியங்களை செய்ய லேவியருக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு பணிவிடை ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை லேவியர்கள் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவர்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். இந்த ஊழியத்தில் கர்த்தர் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்து கர்த்தருக்குள் நித்திரை அடைய வேண்டும். இதுவே அவர்களுக்கு மேன்மையும் பாக்கியமுமானது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போடுகிறது. கர்த்தருடைய கோபாக்கினை இங்கு வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கோபத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் மறந்துவிடக்கூடாது. அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமானவை. கர்த்தர் அந்த தூப கலசங்களை பற்றி தம்முடைய தீர்மானத்தை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து
அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்கு சொல். அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின என்று சொல்லுகிறார். தூப கலசங்களை சேகரிக்கும் வேலை ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலெயாசார் தூப கலசங்களில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போட வேண்டும். அந்த தூப கலசங்களில் அக்கினியோடு தூப வர்க்கமும் இருக்கிறது. இவை இரண்டும் கலந்து தூப கலசங்களில் போடப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினியையும் அதிலுள்ள தூப வர்க்கத்தையும் பாளையத்திற்கு அப்பாலே அசுத்தமான இடத்திலே கொட்ட வேண்டும். கர்த்தர் அசுத்தமான காணிக்கையை அங்கீகரிப்பதில்லை. கர்த்தர் அசுத்தத்தை அருவருக்கிறவர். துன்மார்க்கருடைய பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு அருவருப்பானது. எலெயாசார் தூப கலசங்களில் உள்ள அக்கினியை பாளையத்திற்கு அப்பாலே கொட்ட வேண்டும். ஆனாலும் அவர் தூப கலசங்களை சேகரிக்க வேண்டும். இவை அக்கினிக்குள் அகப்பட்டிருக்கிறது. அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. கோராகின் கூட்டத்தார் தங்கள் தூப கலசங்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அக்கினியினால் தூப கலசங்கள் பரிசுத்தமாயிற்று. தூப கலசங்களை பரிசுத்த ஸ்தலத்து ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும். அந்த தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தையை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்கு சொல்லுகிறார். அப்படியே ஆசாரியனாகிய எலெயாசார் சுட்டெரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுக்கிறார். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே எலெயாசார் அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடுப்பிக்கிறார். கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியர் தூபம் காட்டுவது போல தாங்களும் தூபம் காட்டலாம் என்று லேவியரான கோராகின் கூட்டத்தார் நினைத்தார்கள். தங்களுடைய செய்கையின் மூலமாக ஆசாரிய ஊழியத்தை லேவியர் எல்லோருக்கும் பொதுவானதாக மாற்றலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ ஆசாரிய பட்டத்தை ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வரக்கூடாது என்பது கர்த்தருடைய நியமமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனும் கோராகை போலும் அவனுடைய கூட்டத்தாரை போலும் கர்த்தருடைய நியமத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. கோராகின் கூட்டத்தார் பலிபீடத்தின் பரிசுத்தத்தை அழித்து போடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய தூப கலசங்களை தகடுகளாக அடித்து பலிபீடத்தை மூடச் சொல்லி அதை அலங்கரிக்கிறார். வெண்கல தகடுகளால் மூடப்பட்ட பலிபீடம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆரோனும் அவருடைய புத்திரரும் மாத்திரமே கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வர வேண்டும் என்பதை இந்த அடையாளம் உறுதி பண்ணுகிறது.